ஷாக் ஆகாதீங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நெகிழ்ந்து போயிருக்காரு. அதுவும் நம்ம தமிழ்நாடு அவருக்கு உறுதுணையா இருந்ததால தான். என்னாச்சுன்னு பார்ப்போமா? கமல்ஹாசன் நடிச்சு மணிரத்னம் டைரக்ஷன்ல உருவாகியிருக்க தக் லைஃப் படத்துக்கு கர்நாடகால தடை விழுந்திருக்கு. காரணம், தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததுன்னு கமல் சார் ஒரு மேடையில பேசினதுதான். அவங்க மன்னிப்பு கேட்டாதான் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. ஆனா கமல் சார் மன்னிப்பு கேட்க மறுத்துட்டாரு. அன்பு எப்பவும் மன்னிப்பு கேட்காதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இதனால கர்நாடகாவுல நாளைக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆகல. ஆனா உலகம் முழுக்க நம்ம தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்கள்லயும் நாளைக்கு படம் வருது. இந்த நிலைமையில கமல் சார் சர்வதேச தரத்துல தக் லைஃப் வந்திருக்கு. மணிரத்னம் ஒரு சினிமா ஞானின்னு நெகிழ்ச்சியா பேசியிருக்கார். முக்கியமா, எனக்கு உறுதுணையா இருந்த தமிழ்நாட்டுக்குத்தான் நன்றி சொல்லணும்னும், உயிரே உறவே தமிழேன்னு சொன்ன அர்த்தத்தை இப்ப முழுசா உணர்றேன்னும் சொல்லியிருக்கார். பொருளாதார இழப்பு வந்தாலும் தன் நிலைப்பாட்டுல உறுதியா நிக்கிற கமல் சாருக்கு தமிழ்நாடு கொடுத்த ஆதரவு பெரிய விஷயம். கர்நாடகா தடை பத்தி வேற ஒரு நாள் பேசுவேன்னு சொல்லியிருக்கார். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தமிழில் எழுதி ஒரு ஹார்ட்ட போடுங்க.